2016லேருந்து எடுக்கப்பட்ட த ஃபிஃப்த் வேவ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ தான் இந்த வெளில பார்க்க போகிறோம். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோடய வெளிவந்திருக்கு. இந்த படம் வந்து ரொம்பவும் வித்தியாசமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஹீரோயின் பேர் வந்து லேசி. லேசிக்கு ஒரு அழகான குடும்பம், அப்பா, அம்மா, தம்பின்னு சொல்லி இவங்களோட ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறா. இவங்களோட சிட்டியில் வந்து ஸ்பேஸ்ஷிப் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு முன்னால் வரைக்கும் எப்போ இவங்களோட சிட்டியில வந்து அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து லேண்ட் ஆச்சோ, அதுலேருந்து ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வேவா வந்து பார்த்தீங்கன்னா, பூமி வந்து பேரழிவுல ஃபேஸ் பண்ணுது. இதுல வரக்கூடிய வேவ் வந்து இந்த மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால ஃப்ளைட் கிராஷ் ஆகுது, எலக்ட்ரிசிட்டி போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுது. 2வது வேவ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலநடுக்கம்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு வேவ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பூமி வந்து ஒரு பேரழிவை ஃபேஸ் பண்ணுது. இப்படி பூமியில அடுத்தடுத்து வரக்கூடிய பேரழிவுகள சர்வே பண்ண போறது யாரெல்லாம்? இதுல ஹீரோயின் இவங்களே மாரி எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் சர்வே ஆக போறாங்க? அந்த 5வது வேவ் என்ன? அந்த 5வது வேவ்ல எந்த மாரியான பாதிப்புகள்லாம் வரப்போகுது? இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொல்லியிருக்க படம் தான் த ஃபிஃப்த் வேவ். எனக்கு இந்த படம் ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவியா இருந்துச்சு. இந்த படத்தோட கதை கண்டிப்பா வந்து இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிளாட்டா இருந்தாலும், இந்த படத்தோட அந்த சிஜி ஒர்க் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. பர்ட்டிகுலரா அந்த படத்துல வந்து இந்த பேரழிவுகள்லாம் காட்டுறாங்க பாருங்க. இந்த சுனாமி வர்றதுன்னு எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா நெறைய காட்டுறாங்க. ஸோ அதுல வரக்கூடிய சிஜி அவுட்புட் கொஞ்சம் புவரா இருக்கு. பட் இந்த சிஜி எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல கதை அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, நல்ல கதை தான். ஒரு ப்ராப்பரான ஒரு சர்வைவல் த்ரில்லருக்கு என்ன கதை வேணுமோ அத ப்ராப்பரா ரைட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட கேரக்டர், அவங்கள சுத்தி வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ரைட்டிங் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த கோரியோகிராஃபிக் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்படி ஓவராலாவே இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த புரொடக்ஷன் வேல்யூல இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த சிஜி அவுட்புட்லாம் நல்லா பண்ணியிருந்து, அதுக்கப்புறம் ஒரு சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் இருக்கு. அதெல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த படம் பார்க்கறதுக்கு இன்னமும் டீசென்ட் வாட்சபிளான ஒரு மூவியா இருந்திருக்கும். இப்பொழுதைக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.